பகவத்கீதை பிரியர்களுக்கு என்னுடைய அன்பு கலந்த வணக்கங்கள். ஸ்ரீ கிருஷ்ணா அர்ப்பணம். ஸ்ரீமத் பகவத்கீதையின் 10வது அத்தியாயம் விபூதி யோகம். இதில் 34வது ஸ்லோகத்தில் பகவான் என்ன சொல்கிறாருன்னா, அனைத்தையும் அழிக்கும் மரணம் நான், செல்வர்களின் வளர் செல்வம் நான், பெண்மைகள் நான் புகழ், திரு சொல் நினைவு அறிவு திண்மை புறையாக இருக்கிறேன். ஸ்ரீ கிருஷ்ணா அர்ப்பணம். இங்கே அனைத்தையும் அழிக்கும் மரணம். மரணத்துக்கு கண்டு பயப்படுறோம். இறைவன் தான் மரணம். அப்போ அந்த மரணத்தினால் நம்மளுக்கு நன்மை தான் ஏற்படும். அடுத்த பிறவிக்கு போயிட்டு நம்ம என்ன செய்யணுமோ அந்த வினைப்பயனை அறுவடை செஞ்சிடலாம். இல்லை புண்ணியம் செஞ்சால் மோட்சம். புண்ணியம் செஞ்சால் சொர்க்கம், பாவம் செஞ்சால் நரகம். மோட்சத்துக்கு ரெண்டு சமமாக இருந்தால் அது முக்தி. அப்போ அந்த மரணம் பகவானே. இப்போ எல்லாத்துக்கும், எல்லா ஜீவராசிகளுக்கும் மரணம் பகவான் தான். அடுத்து செல்வர்களின் வளர் செல்வம். எது செல்வம் அதிகமாக வளர்ந்துக்கிட்டே இருக்குதோ அங்கே பகவான் இருக்கிறான்னு அர்த்தம். பெண்மகையில் நான் புகழ். பெண்கள் எல்லா உள்ளத்திலும் பகவான் இருக்கிறார். இருந்தாலும் அந்த புகழ்பெற்ற பெண்களுக்கு தான் அவர்ன்றார். பெண்மகையில் நான் புகழ், திரு சொல் நினைவு அறிவு தென்மை புறையாக நான் இருக்கிறேன். திரு மதிப்புக்குரியது யாரே? திரு சொல் நினைவு அறிவு தென்மை புறையாக நான் இருக்கிறேன். இப்போ அனைத்துமே பகவான் தான். அதான் சொல்ல சகலமும் அவர் தான். அது மாதிரி நம்ம சொல்கிறது ஈஸி, நடைமுறையில் கடைபிடிக்கிறது ரொம்ப பெரிய கஷ்டம். எல்லாம் கடவுள் தான். துரோகி கூட கடவுள் தான், விரோதியும் கடவுள் தான். அப்போ நம்ம எப்படி இருக்கணும்? சினிமாவில் பார்க்குற ஒரு காட்சி பொருள் மாதிரி இந்த பிரபஞ்சத்தில் நம்ம பார்க்க ஆரம்பிச்சுட்டா நம்ம ஞானி. துரோகியாக இருந்தால் கூட சரி, இறைவன் எதுக்கோ இவனுக்கு இந்த வேஷத்துக்கு கொடுத்துக்கிறார், அந்த வேஷத்தில் அவன் நடிக்கிறான். நாம் அவன் நடிப்பை தான் பார்த்து பண்ணுமே, அதை போய் குறை சொல்லிக்கிட்டு இருக்கக்கூடாதுன்னு மனசில் நினச்சிட்டு அவனை இறைவனாக பாவிச்சிட்டுனா, அது ஒரு சினிமா மாதிரி நினச்சிட்டுனா நம்மளுக்கு அவன் மேலே கோபம் வராது. ஆனால் அதுக்கப்புறம் நம்மளுக்கு இதெல்லாம் சொல்கிறது ஈஸி. ஆனால் நடைமுறைப்படுத்திட்டுனா நமக்கு பகவான் அனுகிரகம் எப்படி கிடைக்குதுன்னு அந்த பேரானந்தத்தை அனுபவிக்கும் போது தான் நம்மளுக்கு தெரியும். அந்த இடைஞ்சல் துரோகம் பண்ணவனுக்கு அதே வேஷத்தில் அவனுக்கு தண்டனை கிடைக்கிற மாதிரி காட்சியும் கிடைக்கும். அவன் துரோகம் பண்ணுற காட்சியும் பார்ப்பீங்க. அடுத்ததுக்கு அந்த துரோகத்துக்கு உண்டான தண்டனை அவனுக்கு கிடைக்கும். அதுவும் நடிப்பு தான், அதையும் பார்ப்போம். அதுவும் அவனும் பகவான் தான். இது சினிமாவில் நடக்கிற மாதிரி. சினிமாவில் வில்லன் தண்டிக்கப்படுறான், ஆனால் உண்மையில் தண்டிக்கப்படுறான்னா இல்லை, அந்த ஆத்மா தண்டிக்கப்படலை. அந்த வேஷம் இந்த பிறவியில் அவனுக்கு எடுத்துக்கொள்ள அவதாரம். அப்படி இதெல்லாம் ஆராய்ச்சி பண்ணுறது ரொம்ப கொஞ்சம் நம்ம அந்த லைனில் போயிட்டோம்னா, நம்ம ஒரு அடி எடுத்து வச்சா இறைவன் 10 அடி நம்ம நோக்கி வருவார். ஒரு கொஞ்சம் சந்தேகத்துக்கு கொஞ்சம் தெரிஞ்சுக்கணும் ஆசைப்பட்டோம்னா 10 சந்தேகத்துக்கு உண்டான பதில் அவர் கொடுப்பார். எல்லாத்திலுமே நம்மளுக்கு நன்மை கிடைக்கும். இறைவனை சரணாகதி அடையணும். ஓம் சக்தி ஓம். ஓம் தத் சத். ஸ்ரீ கிருஷ்ணா அர்ப்பணம்.